டாக்டர், மருமக என்ன காரியம் பண்ணா தெரியுமா? அப்படி என்ன செஞ்சாங்க? கர்ப்பமா இருக்கும்போது பைனாப்பிளும் பப்பாயும் சாப்பிடுறா டாக்டர். ஒரு கர்ப்பிணி பெண் பப்பாளி ஜூஸ் குடிச்சா கவலை பண்ணலாம். இந்த கிழவ முண்டாடி குடிச்ச ஏன் பண்ற நீ? ஐயோ எங்க அத்தை 5 மாசம் கர்ப்பமா இருக்காங்க. இப்படிதான் நிறைய பேர் பயந்துட்டு இருக்காங்க. ஆனா உண்மை என்னன்னு நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா பழுக்காத காயா இருக்க பப்பாளி தான் பிரச்சனை. அதுல லாட்டெக்ஸ்னு ஒரு கெமிக்கல் இருக்கு. அது என்ன பண்ணும்னா யூட்ரஸ்ல கன்ட்ராக்ஷன்ஸ் வர வச்சு அதனால குறை மாசத்துல வலி வரலாம். அதுவே ஸ்வீட்டா இருக்கிற பழுத்த பப்பாளி பழத்தை அளவா எடுத்துக்கிட்டா எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னும் சொல்ல போனா பிரெக்னன்சில கான்ஸ்டிபேஷன் ஆறவங்களுக்கு இந்த பப்பாயால இருக்கிற ஃபைபர் ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். இது இல்லாம விட்டமின்ஸ் போலேட்ஸும் அதுல இருக்கு. அதே இந்த சைட் பைனாப்பிள் பத்தி பாத்தீங்கன்னா பைனாப்பிள்ல புரோமிலின்ற கெமிக்கல் இருக்கிறதுனால ஒரே நேரத்துல ஒரு ஃபுல் பைனாப்பிள் நீங்க உட்கார்ந்து பிரெக்னன்சி டைம்ல சாப்பிட்டீங்கன்னா அது யூட்ரஸ வீக் ஆக்க சான்சஸ் இருக்கு. இதுவே நீங்க சாப்பிடுற கேசரி, ரைத்தா இல்ல காஃப் சிரப்ல பைனாப்பிள் பிளேவர் இருந்துச்சுன்னா அதுக்கெல்லாம் பயப்படவே வேண்டாம். அந்த கொஞ்சம் பைனாப்பிள் சாப்பிடறதுனால ஒண்ணுமே ஆகாது. பைனாப்பிள் அப்பப்ப நீங்க 1-2 பீஸ் சாப்பிடலாம். அதுல நிறைய மினரல்ஸும் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸும் இருக்கு. இந்த மாதிரி பெரியவங்க சொல்றாங்க, பக்கத்து வீட்டுல இருக்கவங்க சொல்றாங்கன்னு நீங்க எதையும் சாப்பிடாமலாம் இருக்க வேண்டாம். உங்க டாக்டர் எதெல்லாம் சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்களோ அதை மட்டும் நீங்க அவாய்ட் பண்ணுங்க. ஹாப்பியா இருங்க, ஹெல்த்தியா இருங்க.